கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக இன்னொரு நாளிலும் கூட தேவனோடு கூடிய நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின புது கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்திரிக்கிறேன். மீண்டும் ஒரு விசை கூட தேவன் உங்களோடு கூட இடைப்படவும், ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றவும், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் நாங்கள் வாழ்த்துதல் கூறுகிறோம். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்கு தத்துவத்தின் செய்தி எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் போடுது. என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒரு கல்யாண வீடு இருக்குது. அந்த கல்யாண வீட்டில் என்ன குறைவுபடுது அப்படின்னு சொன்னால், திராட்சரசம் குறைவுபடுது. அப்படி அங்கே திராட்சரசம் குறைவுபடும் போது அங்கே இயேசு இருக்கிறத பார்த்து இயேசுவின் தாய் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிட்ட போய் அந்த கல்யாண வீட்டுக்காக பரிந்து பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இவர் தேவனுடைய குமாரன்னு அவங்களுக்கு தெரியலையா, அதனால அவங்க சொல்கிறாங்க, இவர்கிட்ட சொன்னா செய்வார், ஏதாவது செய்து அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி போய் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது ஆண்டவர் என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார், ஸ்ரீ இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் அவங்க தாய் சொன்னதுனால என்ன செய்கிறாரு, அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் பண்ணுறாரு. பண்ணிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அங்கிருந்த வேலைக்காரர்களை நோக்கி அந்த ஜாடிகள் எல்லாம் என்ன செய்யுங்க, 3-4 குடங்கள் பிடிக்கும் ஒவ்வொரு ஜாடியும், அந்த மாதிரி 6 கற்சாடிகளை என்ன செய்கிறாருன்னா திராட்சரசம் அங்கே தண்ணீரை நிரப்ப சொல்கிறாரு. வேலைக்காரர்களும் யோசித்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் திராட்சரசம் செய்யணும்னா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனுடைய ப்ரொசீஜர் அவங்களுக்கு தெரியும். ஒரு தண்ணி திராட்சரசம் இல்லை, இவன் ஏன் தண்ணியை நிரப்ப சொல்கிறாரு அப்படின்னு அவங்க யோசித்திருக்கணும். ஆனால் அவர் சொன்னதை உடனே அவங்க செய்தாங்க. அப்படி செய்த பொழுது என்னது, அவங்க தண்ணி நிறச்சிட்டு திருப்பி சொல்கிறாங்க, தண்ணி நிறச்சிட்டோம் அப்படின்னு. அவர் சொல்கிற, நீ பந்தி விசாரிப்புக்காரன்கிட்ட கொண்டு போய் என்ன செய்யுங்க, கொடுங்க, பரிமாற சொல்லுங்கன்னு. நினச்சி பாருங்களேன், உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு வேலை யாராவது கொடுத்தா நீங்கள் செய்வீங்களா? உங்களுக்கு தெரியும் தண்ணியை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கொண்டு போய் பரிமாறுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர், நான் கூட என்ன செய்வேன், யோசிப்பேன், இது என்ன இப்படி சொல்கிறாரு, என்ன ஆச்சு இவருக்கு, இந்த தண்ணியை தான் கொடுக்க சொல்கிறீங்களா, இதை ஏதாவது நாங்கள் ஆட் பண்ணுமா, நிறைய கேள்வி கேட்டிருப்போம்ல. ஆனால் அங்கே அந்த மாதிரி சம்பாஷணைகள் ஒன்றும் நமக்கு இல்லை. ஆனால் அங்கே எல்லோரும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப மிகுதியான ஒரு சந்தோஷம், இப்பேற்பட்ட ஒரு சுவையானதை நீங்கள் இவ்வளோ நேரம் கழித்து தரீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அளவுக்கு காரியங்கள் இருந்துச்சு. இங்கே ஒரு சின்ன பரிந்து பேசுதல் நம்மளால் பார்க்க முடிஞ்சுல. இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசுவின் தாய் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க சொன்னதுனால தான் இந்த அற்புதம் நடந்துச்சு. இதே மாதிரி இன்னைக்கு கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருத்தர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும், நீங்களும் நானும் அவரோடு கூட நித்தியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி பரிந்து பேசுகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலக பிரகாரமாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம், ஒரு அதிகாரி போய் பார்க்கணுன்னா அந்த அதிகாரிக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, அவங்க நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்களா, அவங்க நண்பர்களுக்கு நம்ம அங்கிள் சைடில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, எப்படியாவது ஒரு ரிலேட் பண்ணி அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு அவங்களோட ரெக்கமெண்டேஷனுக்காக என்ன செய்வோம், அவங்கள போய் கூப்பிட்டு நீங்கள் வாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்படி நம்ம என்ன செய்வோம், ஒரு பெரிய ஒரு அதிகாரி ஆஜராகணும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்ம ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போவோம், ஒரு லாயரை பார்த்து போகணும். அது யார், ரொம்ப திறமை வாய்ந்தவர், நிறைய கேஸில் ஜெயிச்சவங்க, அவங்கள நாடி நம்ம போவோம். நம்முடைய ஏன்னு சொன்னால் நம்முடைய வழக்கு என்ன செய்யுது, வெற்றியை காணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் எதை தேடி போகணும்னா, உங்களையும் என்னையும் தேடி ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு. நீங்கள் உங்களுக்காக என்ன செய்கிறாரா, அந்த நியாயாதிபதி எப்படி ஒரு வக்கீல் உங்களுக்காக பேசி வெற்றியை வாங்கி தருவாரோ, அதே போல் நீங்களும் நானும் அவற்றில் போனோம் அப்படின்னு சொன்னால், அவர் நமக்காக என்ன செய்வாரா, பரிந்து பேசுவார். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தவர். அவர் நமக்கு என்ன செய்வாராம், நமக்காக பரிந்து பேசி அவர் என்ன செய்வார், நமக்கு தண்டனைக்குள்ளாக போகாதபடிக்கு நம்மை மீட்டு கொள்வதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியான கிறிஸ்து பாவிகளாகிய உங்களையும் என்னை என்ன செய்கிறாரு, அவர் வேண்டுதல் செய்கிறார், நீங்களும் நானும் தப்பித்து கொள்ளணும். ஏசாயா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 53ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அது யார், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்கும் கூட
ஆண்டவர் எல்லாரும் கரெக்டாக இருக்கிறவங்களுக்காக தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லலை. பலவீனம் உள்ளவர்களுக்காக கூட அவர் என்ன செய்கிறாரா பேசுகிறார். எதில்? விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள், ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு மனம் திருந்தவர்கள் கூட என்ன செய்கிறாரு? அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கார். அப்பேற்பட்ட அன்பான கடவுள், அப்பேற்பட்ட அன்பான நியாயாதிபதி என்ன செய்கிறாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றும் பரலோகத்தில் என்ன செய்கிறாரு? பேசி கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேச ஒருவர் இருப்பதால் நம்ம என்ன செய்யலாமா? நம் பாவத்திலே நிலைத்திருக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறாங்க. அவர் பெரிய அதிகாரியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டு அவர் முன்பாக நிற்கிறாங்க. சரி, நமக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு மன்னிச்சு விடுறாங்க. திருப்பி 2வது டைம் அதே மாதிரி செஞ்சுட்டு போகிறோம். திருப்பியும் அந்த சொந்தக்காரர் என்ன செய்கிறாங்க? விடுறாங்க. திருப்பி போனால் என்ன செய்வாங்க? எப்போ அந்த கேஸை என்கிட்ட கொண்டு வராதிங்க, நீங்கள் வேறு ஆளை பார்த்து போங்க அப்படின்னு நம்ம சொந்தக்காரையும் கூட சொல்லிடுவாங்க. இல்லை நமக்கு நெருங்கிய நண்பர்கள் கூட சொல்லிடுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. அதுக்காக அவர் நம்ம எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். அதையும் நம்ம திரும்பி செய்யலாமான்னா கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறத நம்ம என்ன செய்யணுமா? அது நம்ம உணரணும். அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினால் என்ன செய்கிறார்? உங்களை என்னையும் மீட்டு இருக்கிறார். அப்படி மீட்டு தேவன் என்ன செய்கிறாரு? உங்களை என்ன ரட்சிக்கணும், நீங்களும் நானும் ரட்சிப்படைந்து அந்த பரலோக ராஜ்யம் போகணும். எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு இடம் இல்லை? எப்படி அந்த திராட்சை ரசம் சாப்பிடும் பொழுது எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்களோ, அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல போய் நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரையும் உடைய பிள்ளைகளாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்கள் தகுதி அற்றவர்கள் ஆண்டவர், ஆனாலும் உடைய அன்பின் நிமித்தமாக, உடைய இரக்கத்தின் உடைய கிருபை நிமித்தமாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் கேட்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? அவர் நம்மை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர் சிங்காசனத்தின் பக்கத்தில் நம்மை வீற்றிருப்பதற்கு அவர் என்ன செய்கிறாரா? நம்மை ஆயத்தப்படுத்துறதுக்காக இருக்கிறார். அவர் நமக்காக என்ன தேவனுடைய சிங்காசனத்தில் நின்று என்ன செய்கிறாரா? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நீதியான வாழ்க்கை இப்போ நமக்காக ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவர் நமக்கு சொல்லி கொடுத்து, அவர் சொல்லுவாங்கல்ல, வழக்கறிஞர் என்ன செய்வார்? சில பாயிண்ட் கொடுப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்டால் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அது போல் நாமளும் நித்திய வாழ்வு அடைவதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம என்ன செய்வோம்? நீதியாய் பின்பற்றுவோம். அதை செய்வதற்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆவியானுடைய வரத்தை பெற்று நம்ம வாழ்வோம்னு சொன்னால் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறதுல நம்ம என்ன செய்வோமா? கடைசியில் சந்தோஷம் அடைவோம். பரலோக ராஜ்யமே சந்தோஷம் அடைவோம். நீங்களும் நானும் அந்த இடத்துல அவரோடு கூட நித்தியமாய் வாழுகிற பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு தர காத்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு அவருடைய பரிந்து பேசும் ஊழியத்தில் சார்ந்தே இருக்கின்றது. அவர் நமக்காக பரிந்து பேசுவதற்கு நீங்களும் நானும் இடத்துல ஒப்பு கொடுப்போம், பாவ அறிக்கை செய்வோம். இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்க நம்ம ஆண்டவரில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாமல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் எங்களை நீர் அனைத்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உணவு உடுக்க உடை இருக்க விடம் எல்லாவற்றையும் குறையில்லாமல் தருவதற்காக நன்றி ஆண்டவரே. இரவில் படுக்கும்போது நித்திரையை தருவதற்காக நன்றி. புதிய நாளை காண கிருபை செய்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாள் நாங்கள் கைட்டு செய்கிற வேலைகளினுடைய கரம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த செய்தி எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கத்தக்கதாக ஒரு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணத்தக்கதான ஒரு ஞானத்தையும் புத்தியத்தாங்க சுவாமி. ஆண்டவரே சாத்தான் அவர்களை ஆண்டு கொள்ளை கொண்டு போய் விடாதபடிக்க ராஜா உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை வழிநடத்த எங்களை இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜெனல் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.